ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு விவசாயி வசித்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன், அன்பானவன், எல்லோருக்கும் உதவி செய்ய விரும்புபவன். ஆனால் அவன் ஏழை. தினமும் வயலில் வேலை செய்து தன் குடும்பத்தை கடினமாக வாழ வைப்பவன். ஒருநாள் அவன் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆமை வலைக்குள் சிக்கி தடுமாறிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த ராமு, இது எப்படியும் உயிருடன் இருக்க முடியாது, அதைவிட அதை மீட்டுவிடலாம் என்று நினைத்தான். உடனே அதை கவனமாக எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள ஒரு சிறிய குளத்தில் விடுவிட்டான். அதே இரவு ராமு தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் கனவில் ஒரு தேவதை தோன்றியது. தேவதை கூறியது, ராமு, நீ மிகவும் நல்ல மனுஷன். நீ இன்று செய்த உதவி காரணமாக நான் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். நீ என்ன வேண்டுமானாலும் கேள். ராமு உடனே, நான் பணக்காரராக வாழ விரும்புகிறேன், ஆனால் அதை நல்ல வழியில் சம்பாதிக்க விரும்புகிறேன் என்று கூறினான். தேவதை சிறிது நேரம் சிந்தித்து, நீ எப்போதும் உழைத்தால் உனக்கு நிறைய விளைச்சல் கிடைக்கும். உன்னுடைய உழைப்பால் நீ பணக்காரன் ஆகலாம் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டது. அடுத்த சில நாட்களில் ராமுவின் வயலில் வழக்கத்தை விட இரட்டிப்பு விளைச்சல் கிடைத்தது. அவன் அதை சந்தையில் விற்று நன்றாக சம்பாதிக்கத் தொடங்கினான். அவனது நற்பண்பும் உதவிகரமான செயல்களும் அவனை கிராமத்தின் சிறந்த விவசாயியாக மாற்றியது. கதை நெறி: நல்லெண்ணம் கொண்டவர்கள் எப்போதும் நல்லதை பெறுவார்கள். உதவி செய்யும் பழக்கம் வாழ்வில் வெற்றி தரும்.